ஒரு மனிதர் ரசூலாட்ட வந்து சொல்றாரு, யார சொல்லலாம், நான் ரொம்ப கெட்டவனாக இருக்கிறேன், நான் நல்லவனாக மாறணும், எனக்கு ஒரு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. சல்லலிசம் வளவளன்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணல, ஒரே ஒரு வார்த்தை, உண்மையை மட்டும் பேசுங்க, இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும் அனுப்பிவிட்டாங்க. அவரும் ஓகேன்னு போயிட்டாரு. வீட்டுக்கு போன பிறகு அவருக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண ஒரு ஆசை, மது கோடி எடுக்கிறாரு. அப்போ ரசூலா சொன்னது ஞாபகத்துக்கு வருது. சல்லலிசம் கேட்டாங்கன்னா என்ன சொல்றது, தண்ணி அடிச்சிங்களா, இல்லைன்னு சொன்னால் பொய் சொல்கிற மாதிரி ஆகிடும், உண்மையை சொன்னால் அதுக்குள்ள தண்டனை கிடைக்கும், தண்ணி அடிக்கிறது பாவம், ஹராம், இஸ்லாத்தில் தப்பு. இப்படி யோசிச்சுட்டு அன்னைக்கு அது வேணும்னு ஒதுக்கி வைக்கிறாரு. நைட் ஆகுது, அவரோட தொழிலை திருடுறது தான், திருடுறதுக்கு தயாராகிறாரு. இப்போ திரும்ப யோசனை வருது. சல்லலிசம் நாளைக்கு காலைல கேட்குறாங்க, நேற்று நைட்டு என்ன பண்ணின்னு கேட்டால் திருட போனோம்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. சொன்னால் அதுக்கான தண்டனையும் கிடைக்கும், அது பாவமும் கூட. சரி இல்லைன்னு சொல்லிட்டா பொய் சொன்ன மாதிரி ஆயிரும், அப்புறம் ரசூலோட வார்த்தையை ஃபாலோ பண்ண மாதிரி ஆயிடாது. ரொம்ப யோசிச்சு கடைசி அதையும் நிப்பாட்டிட்டார். இப்படி ஒவ்வொரு செயலும் அவர் செய்யும்போதும், கெட்ட செயல் செய்யும் போதெல்லாம் அவர் சல்லாசிரியர் முகம் ஞாபகத்துக்கு வருது. அவங்க கேட்டால் என்ன சொல்றது நினைச்சு அவருடைய அவ்வளோ தீய பழக்கத்தையே விட்டுட்டாராம். ஒரு நல்ல மனிதராக அவர் மாறினாராம். பாருங்க, வளவளன்னு அட்வைஸ் பண்ணாம ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த மனிதரை புரட்டி போட்டுருச்சு. ஸோ இதை மாதிரி நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ண மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிட்டு ஆமென்.